நம்ம சேனலில் நான் எப்பப்போலாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஒரு பர்டிகுலர் கமெண்ட்டை நான் அடிக்கடி நோட் பண்ணுவேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மலையாள சினிமாவில் தொடர்ந்து தமிழர்கள்னாலே ஒரு பேட் லைட்டில் காட்டுறாங்க. அதாவது தமிழர்கள்னாலே ஒரு தப்பானவங்க மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இது சம்மந்தப்பட்டு ஒரு கண்டென்ட் பண்ணுங்க ப்ரோ, ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் வந்து அடிக்கடி கமெண்ட் பண்ணுவார். ஆக்சுவலாக அந்த நபர் கமெண்ட்டில் சொன்ன அதே சேம் எக்ஸாக்ட் விஷயத்தை நானுமே நிறைய மலையாள படங்கள் பார்க்கும்போது ஃபீல் பண்ணியிருக்கேன். இல்லையே இது தப்பாக இருக்கே, இது ஒரு மாதிரி காட்டுறாங்களே அப்படின்ட்டு. உண்மையாக சொல்லணுன்னா நான் வந்து மலையாள சினிமாவை A to Z ஃபாலோ பண்ணுறவங்களாம் கிடையாது. நான் பொய் சொல்ல விரும்பல. முக்கியமான ஹீரோக்கள் நடிக்கிற முக்கியமான படங்களை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருவேன். நல்ல ரிவ்யூஸ் கிடைக்கிற படங்கள். அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறையா பேர் மலையாள மூவிஸ்லாம் ரெகுலராக பார்க்குறவங்க இருக்காங்க. நல்ல மூவிஸாக இருந்தால் எனக்கு இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த படம் நல்லா இருக்குடா பாரு அப்படின்ட்டு. ஸோ அப்படி நான் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பேன். அப்படி நான் பார்த்த நிறையா மலையாள மூவிஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து நான் நிறையவே நோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பட்டியலிட்டு சொல்லணுன்னா லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகும். அதுக்குன்னே நான் ஒரு வீடியோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு மலையாளத்தில் இருக்கிற ஒரு வெல் நோன்ட் ஆக்டர் இவர் படத்தில் தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா தமிழருக்கு அகைன்ஸ்டாக இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, அது ஒரு சர்ச்சையாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஒரு படத்தை சொல்லாமல் இருக்கவே முடியாது. அது வேறு எந்த படமும் இல்லை, இந்த வருஷம் மார்ச் மாதம் வெளியே இருந்த எம்புரான் படம் தான். மோகன்லால் நடிப்பில் பிருத்திவிராஜ் டைரக்ஷனில் வெளியான அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியல் படமாக தான் பார்க்கப்பட்டது. ஏன்னா நிறைய சர்ச்சைகள் வந்து அந்த படத்தை சுற்றி இருந்தது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் குஜராத் கலவரத்தை பேஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் கொண்டு வந்து அதுக்கு ஒரு குரூப்பு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அந்த படம் மேலே. அதுக்கு நடிகர் மோகன்லாலே இறங்கி வந்து இல்லை யார் மனசையும் புண்படுத்துகிற நோக்கத்தில் நாங்கள் அந்த படத்தை எடுக்கல, யார் மனசுனா புண்பட்டு இருந்தால் நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அது என்ன பிரச்சனை, யார் அந்த குரூப்பு, அதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பேச போகிற டாபிக் அது கிடையாதுங்கிறதுனால அதுக்குள்ளே நான் டீப்பாக போக விரும்பல. ஸோ இப்போ இந்த எம்புரான் படத்தில் தமிழருக்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டுக்கு அகைன்ஸ்டாக என்ன அந்த படத்தில் இருந்தது, அதில் என்ன சர்ச்சை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் டேமு தான் அதில் பிரச்சனையே. தமிழ்நாடு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். அதில் ஒன்று வந்து காவேரி இஷ்யூ, இன்னொன்று முல்லை பெரியார் இஷ்யூ. ஆனால் காவேரி இஷ்யூ எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு வீரியத்தோடு பேசப்பட்டிருக்கோ அதே அளவுக்கு முல்லை பெரியார் இஷ்யூ போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா ரெகுலராக பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ உள்ள 2K கிட்ஸு, ஜென்சி பசங்க, இவங்க மத்தியில் இந்த இஷ்யூ பற்றிலாம் எந்த அளவுக்கு தெரியும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு இதுக்கு மேலே புரிதல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. சரி, நம்ம வந்து ஒரு சினிமா பேஸ்டு ஒரு யூடியூபராக இருந்தாலும், சினிமா பற்றி பேசுகிற ஒரு யூடியூபராக இருந்தாலும் நம்ம மூலயமா கொஞ்சம் போய் சேர்க்கலாமே இந்த விஷயத்தை அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாகவே இந்த கண்டென்ட்டை வந்து நான் எடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எம்புரான் படத்தில் இந்த முல்லை பெரியார் அணையை பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க, எப்படி பேசியிருக்காங்க, என்ன மாதிரியான மிஸ்லீடு கருத்துக்கள்லாம் படத்தில் வந்து திணிச்சிருக்காங்க மக்கள் மத்தியில் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். டைரெக்டாக முல்லை பெரியார் அணை அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த எம்புரான் அப்படிங்கிற ப்ராடக்டை தமிழ்நாடுக்குள்ளேயே என்டர் பண்ண முடியாது, வச்சு செஞ்சுருவாங்க. இந்த படத்தையே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பேன் அடிச்சிருவாங்க அப்படிங்கிறத நல்லா யோசித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கற்பனை கதாபாத்திரமாக ஒன்று கொண்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி கதையோடு வரா மாதிரி நெடும்பள்ளி டேம் அப்படிங்கிற ஒரு டேமை பற்றி பேசுகிற மாதிரி கொண்டு வந்து இந்த நெடும்பள்ளி டேம் வந்து ரொம்ப ஒரு ஓல்டஸ்ட் டேமு, ஓல்டஸ்ட்டு மட்டும் இல்லை ரொம்ப ஒரு அன்சேஃபான ஒரு டேம். இது மட்டும் உடஞ்சிது அப்படின்னா கேரளா மக்களுக்கு வந்து பேராபத்து. கேரளாவில் இருக்கிற பல பகுதிகள் வந்து வெள்ளத்தால் மூழ்கி அப்படியே சீரழிஞ்சிரும். அந்தளவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு டேம் இந்த டேமை வந்து நம்ம எப்படியாச்சும் உடச்சே ஆகணும், அந்தளவுக்கு இந்த டேமில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா படத்தில் வரும். இதை விட பெரிய ஹைலைட் என்னென்னா, இந்த டேம் கட்டும்போது பிரிட்டிஷ் பீரியடில் அப்போ இருந்த திருவிதாங்கூர் மகாராஜாவை மிரட்டி அவரை ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த டேம் கட்டுறதுக்கே ஒப்புதல் வாங்கினாங்க, இல்லைனா வாங்கியிருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். இப்போ முல்லை பெரியார் அணையுடைய ஒரிஜினல் வரலாறை இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துருவோம். 1850 காலகட்டங்கள்லேயே கேரளாவில் இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸ் மலை பிரதேசத்துலேருந்து உருவாகிற பெரியார் நதியில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பெருக்கெடுத்து ஓடுது. என்னதான் அவ்வளோ தண்ணி பெருக்கெடுத்து அந்த ஆறில் ஓடினாலுமே எண்ட் ஆஃப் த டே அது எங்கே போய் கலக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி அனாமத்தாக போயிட்டு அரபிக்கடலில் தான் கலக்குது. அதே காலகட்டத்தில் கேரளாவை அடுத்து தமிழக பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், கோயம்புத்தூர், நீலகிரி இந்த மாதிரியான பகுதிகளில் போதுமான அளவுக்கு மழை இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாமல் விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வறுமையில் வாடுறாங்க. விவசாயம் பண்ணோன்னா தண்ணி வேணும், தண்ணி வேணும்னா போதுமான அளவுக்கு மழை பெய்யணும். அந்த டைமிங்கில் சரியான அளவுக்கு பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாமல் ரொம்பவே மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க.
அப்போ தான் இந்த பெரியார் நதியில் இவ்வளோ தண்ணி பெருக்கெடுத்து ஓடியுமே எல்லாமே வீணாக போயிட்டு அரபிக்கடலில் கலக்குது. இந்த வீணாக போகிற தண்ணியை இந்த இடத்துல ஒரு டேமை கட்டி தமிழ்நாடு பக்கம் திருப்பி விட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாவட்டங்களுக்கு தண்ணி கிடைக்குமே. மழை இல்லாமல் கஷ்டப்படுற பல விவசாயிகள் வந்து மழை பெய்யலைனால இந்த தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களே, நிறைய நன்மைகள் நடக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்து அந்த டைமிங்லேயே இந்த ஐடியாவை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட பல பேர் வந்து பிட்ச் பண்ணியிருக்காங்க. என்னதான் இந்த ஐடியாவை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட பிட்ச் பண்ணியுமே அடுத்த கட்டத்துக்கு மூவே ஆகாமல் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேம் கட்டுறதுக்கு பெரிய அளவில் நிதி தேவைப்படும், பணம் வந்து செலவாகும். ஸோ இந்த ஒரு டேமுக்காக இவ்வளோ பணம் செலவு பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாமே இருக்குது. அப்போ தான் கடவுள் மாதிரி ஜான் பென்னிக்விக் அப்படிங்கிற பிரிட்டிஷை சேர்ந்த இன்ஜினியர் ஒருத்தர் வராரு. நான் ஏன் அவரை கடவுள் மாதிரின்னு சொல்கிறேன்னா அது காரணம் இருக்குது, அதை பின்னாடி சொல்கிறேன். ஸோ அவர் காதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து போகுது. அவர் இதை கேட்டவுடனே ரொம்ப முனைப்பாக இறங்குறாரு. கண்டிப்பாக இந்த டேமை வந்து கட்டியே ஆகணும், இது கட்டுறது மூலயமா பல விவசாயிகள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, எந்த குறையும் இல்லாமல் விவசாயம் வந்து தமிழ்நாட்டில் நடக்கும், நிறைய இடங்களில் இந்த டேமை கட்டியே தீருவேன் அப்படின்ட்டு ரொம்ப முனைப்பாக இறங்கி அவர் முன் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தைலாம் நடத்தி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சம்மதிக்க வைக்கிறாரு இந்த டேம் கட்டுறதுக்கு. இந்த டேமை கட்டுறது மூலயமா தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. ஆனால் இந்த டேம் கட்டப்படுற இடமும் கேரளா. அதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டின் கீழ் கேரளாவை அன்னைக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருந்த திருவிதாங்கூர் மகாராஜாவான திருநள் ராமவர்மா அவர்களையும் மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது அன்னைக்கு பிரிட்டிஷ் கண்ட்ரோல்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற முக்கியமான ஆட்களையும் கூப்பிட்டு 1886ஆம் ஆண்டு ஒரு மீட்டிங் வந்து நடத்தப்படுது. அந்த மீட்டிங்கில் ஜான் பென்னிக்விக் என்ன சொல்கிறாருன்னா, பெரியார் நதி மூலயமா கிடைக்கிற தண்ணி வீணாக தான் அரபிக்கடலில் கலக்குது. இங்கே ஒரு டேம் கட்டி அந்த தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற பட்சத்தில் தமிழ்நாட்டில் தண்ணி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாமல் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய பிரச்சனையும் தீரும், அவங்களுக்கும் நன்மை நடக்கும். இங்கேயும் புயல் மாதிரி இயற்கை பேரிடர் ஏற்படும் போது நதியில் இஷ்டத்துக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஊருக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து இங்கே உள்ள மக்களும் கஷ்டப்படுறாங்க. இந்த டேம் கட்டுறதுனால அந்த வெள்ளப்பெருக்கையும் நம்மளால் தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாரு. இந்த டேம் கட்டுற திட்டத்தில் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட திருவிதாங்கூர் மகாராஜாவும் டேம் கட்டுறதுக்கு சம்மதிக்கிறாரு. அவருடைய சம்மதத்தின் பேரில் திருவிதாங்கூர் சமஸ்தானமும் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. அதாவது 999 ஆண்டுகளுக்கு இந்த டேம் கட்டுறதுக்கான அந்த இடத்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு லீஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது முழுக்க முழுக்க திருவிதாங்கூர் மகாராஜாவுடைய சம்மதத்தின் பேரில் தான் இந்த அக்ரிமெண்ட்டே சைன் பண்ணப்படுது. இந்த எம்புரான் படத்தில் கதை விட்டாங்கல்ல, இந்த மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மிரட்டி வாங்கிட்டாங்க ராஜா கிட்ட இருந்து, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆனால் அடுத்த வருஷமே 1887 இந்த டேமை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு 25% கூட கட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய புயல் வந்து இவங்க கட்டின வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக செதைச்சிட்டு போயிடுது. இப்போ மறுபடியும் எல்லாத்தையுமே முதல்ல இருந்து கட்டி ஆகணும், கட்டுறதுக்கு பணம் வேணும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் இதுக்கு மேலே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எங்களால் ஃபண்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கையை விரிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டேம் கட்டுறதா சொல்லிட்டோம். இந்த டேம் கட்டலைன்னா தண்ணி இல்லாமல் மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ண முடியாமல் எவ்வளோ பஞ்சத்தில் அடிப்படுவாங்க. ஸோ இதனால் எப்படியாச்சும் இந்த டேமை கட்டியே ஆகணும் அப்படின்ட்டு அந்த பிரிட்டிஷ் இன்ஜினியர் ஜான் பென்னிக்விக் என்ன பண்ணுறாருன்னா, இம்மிடியேட்டாக இங்கிலாந்துக்கு புறப்பட்டு அவருடைய சொந்த வீடு, அவருடைய நிலபலம், ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் விற்று அதில் கிடைக்கிற பணத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த டேமை கட்ட ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் யாருங்க இதெல்லாம் பண்ணுவா? தன்னுடைய சொந்த வீடு நிலத்தெல்லாம் விற்று அதில் கிடைக்கிற பணத்தில் இந்த டேமை கட்டி, இந்த டேம் கட்ட போகிறதுனால நமக்கு இதில் எந்த சுயலாபமும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு வெறும் மக்களுக்காக மட்டும் சிந்திச்சு அந்த ஜான் பென்னிக்விக் அப்படிங்கிற இந்த பிரிட்டிஷை சேர்ந்த இன்ஜினியர் வந்து இதை பண்ணி கொடுத்துருக்காரு. இதுக்கு தான் ஆரம்பத்தில் கடவுள் மாதிரி வந்தார் ஜான் பென்னிக்விக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். யார் பண்ணுவா? யாருமே இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. இதனாலே என்னமோ தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாநிலங்களில் ஜான் பென்னிக்விக்குடைய உருவ பொம்மையை வச்சு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் மாதிரி பல மக்கள் வந்து வணங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி முல்லை பெரியார் மூலயமா தண்ணி கிடச்சி விவசாயம் எல்லாம் பண்ணுறாங்க, மக்கள் வந்து சீரும் சிறப்பமாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் இவர் தான். இந்த உண்மை சம்பவத்தை, இந்த வரலாறை தான் திருச்சி நம்ம தலைவர் வந்து லிங்கான்னு ஒரு படம் பண்ணியிருப்பார்ல, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் பூரா இதை தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் முல்லை பெரியார்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஃபிக்ஷனலாக பண்ணுற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிரிட்டிஷ்காரரான இந்த ஜான் பென்னிக்விக் தான் அதை பண்ணி கொடுத்தாரு. அந்த படத்தில் பிரிட்டிஷ்காரங்க பேரை மட்டும் ஏமாற்றி போட்டுக்கிட்டாங்க.
பண்ணது எல்லாமே தலைவர் தான், தலைவர் வந்து ராஜ பரம்பரை, தலைவர் வந்து ராஜா, அவருடைய சொத்தெல்லாம் விற்று தான் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உண்மை கதையை உண்மையாக எடுத்திருந்தாலே படம் ஓடி இருக்குமோ என்னமோ, இப்படிலாம் திருச்சி எடுத்ததுனால தான் படம் ஃப்ளாப் ஆகி போச்சு. நான் ஒன்றும் பிரிட்டிஷ்காரங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல, நம்மளை அடக்கி அடிமைப்படுத்தி ஆண்டவங்க தான் பிரிட்டிஷ்காரங்க. ஆனால் அவங்களையும் ஜான் பென்னிக்விக் மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஸோ பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுத்துட்டு நம்ம நாட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா இந்தியா வந்து மொழிவாரி மாநிலங்களாக பல ஸ்டேட்டை வந்து பிரிக்கிறாங்க. அப்போ முல்லை பெரியார் இருக்கிற இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேரளா அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக மாறிடுது. இதில் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1960 காலகட்டங்கள்ல இருந்தே கேரளா மக்கள் மத்தியில் ஒரு தவறான புரிதலை, முல்லை பெரியார் பற்றின ஒரு தவறான புரிதலையும் ஒரு வெறுப்புணர்ச்சியும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பல பேர் வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த டேம் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் டேம் ஆகிடுச்சு, இந்த டேம் வந்து எப்போ வேணால் உடையலாம், இது மட்டும் உடஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக கேரளாவில் இருக்கிற பல ஏரியாக்கள் வந்து வெள்ளக்காடாக மாறிடும், பல பேருடைய உயிர் வந்து இதில் அடங்கியிருக்கு, அதனால் முடிஞ்ச வரை இந்த முல்லை பெரியார் அணையை வந்து உடச்சிடணும், இதை வந்து இல்லாமாக்கிடணும், அதுதான் வந்து எல்லாருக்குமே நல்லது இப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா பரப்ப ஆரம்பித்து அது பார்த்திங்கன்னா அந்த டைம்லேருந்தே இது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் போயிட்டுருக்கு 2 ஸ்டேட்டுக்கு நடுவில். கேரளா கவர்மெண்ட்டே இந்த விஷயத்தை பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு இந்த டேம் வந்து ரொம்ப ஒரு வீக்கஸ்ட் டேமாக இருக்குது, எப்போ வேணால் உடையலாம், உடஞ்சதுன்னா கேரளா மக்களுக்கு இது பெரிய ஆபத்தை விளைவிக்கும், அதனால் முடிஞ்ச வரை இந்த டேமை இடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா போயிடுவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி அவங்களும் பார்த்திங்கன்னா மேல்முறையீடுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்லேருந்தே ஒரு குழு அமைச்சு எப்பப்பெல்லாம் இந்த இஷ்யூ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சாதகமாக தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வரும். சுப்ரீம் கோர்ட்லேருந்து டேமை பரிசோதனை பண்ண வர அந்த குழுவும் செக் பண்ணி டேம் வந்து ரொம்ப நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, தண்ணியோடைய நீர்மட்டம் கூட 136லேருந்து 142 அடி வரைக்கும் உயர்த்தலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, டேம் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தானே அவங்களுக்கு சாதகமாக அது வரும், பிரச்சனை தான் இல்லையே, பிரச்சனையை உருவாக்குறதே இவங்க தான், நல்லா இருக்கிற டேமையே இவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, டேம் எப்போ வேணா உடையலான்ட்டு இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீசனுக்கு சீசன் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த முல்லை பெரியார் இஷ்யூ வந்து கேரளாவில் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு இதில் என்ன பிரச்சனைனா, இந்த முல்லை பெரியார் டேம் வந்து கேரளாவில் இருக்குது, ஆனால் அந்த டேமுடைய தண்ணி வந்து தமிழ்நாட்டுக்கு வருது, அந்த டேமை கண்ட்ரோல் பண்ணுறது மெயின்டெனன்ஸ் எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் பண்ணுறாங்க. எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு டேமுக்கு நீங்கள் எப்படி சொந்தம் கொண்டாடலாம், எங்கள் ஊர்லேருந்து எப்படி நீங்கள் வந்து தண்ணி எடுக்கலாம், உங்களுக்கு எப்படி தண்ணி போகலாம், இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான். இதை வந்து அப்படி சொல்லி இப்படி சொல்லி டேம் வந்து வீக்காக இருக்குது, டேமை வந்து இடிச்சிடணும் இப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே வந்து மக்கள் மத்தியிலேயே ஒரு வெறுப்பை பரப்பி ஸோ இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எல்லா மலையாளி மக்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது, அதில் நல்லவங்களும் இருக்காங்க. ஆனால் தமிழர்கள்னாலே கேவலமாக பார்க்குற ஒரு வன்மத்தோட, தமிழர் வேறு நம்ம வேறு, தமிழர்னாலே ஒரு கேவலம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பார்க்குறவங்களும் நிறையா பேர்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. இதை நம்ம சொல்லி தான் ஆகணும். உதாரணத்துக்கு பிருத்திவிராஜே எடுத்துக்கோங்களேன், எந்த அளவுக்கு மலையாள இனவெறியும் தமிழ்நாடு மேலே ஒரு வெறுப்பு இருந்தால் இந்த மாதிரி படத்தில் இப்படி ஒரு சீன் வச்சு டைலாக்லாம் வச்சுருப்பாப்புல பிருத்திவிராஜ். அதாவது சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு குழு வந்து அடிக்கடி அந்த டேமை பரிசோதனை பண்ணி நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை, ஆனால் பிருத்திவிராஜ் சுகுமாரனுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது இல்லை. எவ்வளோ வயசாகிருக்கு, இத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு, இவ்வளோ பெரிய நடிகர்னு மலையாளத்தில் பேர் வாங்கியிருக்காரு பிருத்திவிராஜ், அதெல்லாம் நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பிருத்திவிராஜோடைய மனசில் இவ்வளோ ஒரு வன்மம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த டேம் எதுக்காக கட்டினாங்கங்கிற ஒரு புரிதல் கிடையாது, 2 மாநிலங்களுக்கும் என்ன ஒரு நன்மை பயக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடையாது. வன்மத்தை கொட்டுறது, அது எப்படி தமிழ்நாட்டுக்கு போகலாம் தண்ணி இங்கேருந்து, அதை எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த டேமை கண்ட்ரோல் பண்ணலாம், என்ன இது? அவர் உள் மனசில் எவ்வளோ வேணால் வன்மத்தோடு இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு மேட்ரு கிடையாது. ஆனால் தான் எடுக்கிற படத்தில் நடிக்கிற படத்தில் வந்து தான் உள் வன்மத்தெல்லாம் கொட்டுறது, மிஸ்லீடாக இல்லாத விஷயத்தை இருக்குங்கிற மாதிரி சொல்லி படம் எடுக்கிறது, மிஸ்லீட் பண்ணுறது, மக்கள் மனசில் வந்து விஷத்தை விதைக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். அதாவது பிருத்திவிராஜ் வந்து தன்னை ஒரு இன்டலெக்சுவலாக தான் காமிச்சிப்பார், ஆனால் பண்ணுற வேலைகள்லாம் பாருங்களேன் ஆஃப் பாயில் தனமாக இருக்குது. பிருத்திவிராஜுங்கிறத விட ஆஃப் பாயில் ராஜுன்னு சொல்லலாம் போல். ஆக்சுவலாக இவர் எம்புரான் படத்தில் இப்படிலாம் சீனு டைலாக்லாம் வைக்கிறது ஒன்றும் எனக்கு பெருசாக ஷாக்கிங்காகவோ அதிர்ச்சியாகலாம் கிடையாது. ஏன்னா இவர் இப்படி பண்ணுற ஆள் தாங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா 2021 ஒரு வாட்டி அண்ணன் பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி முல்லை பெரியாறு அணையை வந்து இடிக்கணும் அப்படின்ட்டு அண்ணன் ட்வீட்டே போட்டிருந்தாப்புல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கேரளாவில் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த முல்லை பெரியார் சம்மந்தப்பட்ட இந்த விஷயம் வந்து பூம் ஆகும், இந்த முல்லை பெரியார் அணையை வந்து இடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பூம் ஆகிட்டே இருக்கும். 2021 சோஷியல் மீடியாவில் டீகமிஷன் முல்லை பெரியார் டேம் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து கிரியேட் பண்ணி அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. அப்போ அண்ணன் வாண்டடாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேமை இடிக்கணுங்கிற மாதிரி ட்வீட் போடுறாரு. இவர் தான் எப்படின்னு பார்த்தா இந்த விஸ்வாசம் படத்தில் அஜித்துக்கு பொண்ணாக நடிச்சதில் அனிகா சுரேந்திரனா யார் அவங்க பேர், அந்த பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா இதே ட்வீட்டை அவங்களும் போடுறாங்க, முல்லை பெரியார் அணையை வந்து உடைக்கணும் இடிக்கணும், டீகமிஷன் முல்லை பெரியார் டேம் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு வயசுக்கெல்லாம் எந்தளவுக்கு அந்த டேமை பற்றின புரிதல் இருக்கும், அதில் இருக்கிற பிரச்சனை என்ன, அது எப்படி கட்டினாங்கன்றது எந்தளவுக்கு தெரியும்லாம் தெரியாது. ஆனால் உடனே இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்குன்னு ட்வீட் போடுறது. அதாவது விஸ்வாசங்கிற படத்தில் நடிக்கிறது இங்கே, துட்டு சம்பாதிக்கிறது இங்கே, ஆனால் விஸ்வாசத்தை காட்டுறது அங்கே. இதே பிருத்திவிராஜ் தமிழ்நாட்டில் வந்து சில படங்கள்லாம் ஒரு 5-6 படங்கள் நடித்தார, மொழியை தவிர எதுவுமே ஓடலைங்கிறது வேறு விஷயம். ஏன் அப்போல்லாம் தெரியலையா முல்லை பெரியார் பிரச்சனை, ஏன் அப்போ பேச வேண்டியதானே? அப்போ பேசிட்டு இங்கெல்லாம் வந்து படம் நடிக்க முடியாது, அதாவது தேவைன்னும் போது வந்து நடிக்க வேண்டியது, துட்டு சம்பாதிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் எடுத்து சர்ச்சையாக மக்கள் மத்தியில் விஷத்தை விதைச்சி, இவங்களெல்லாம் விட இந்த படத்தில் ஹீரோவை நடித்த மோகன்லாலுக்கு தெரியாதா எந்த டேமை வந்து அவங்க மாற்றி குறிப்பிடுறாங்க, எந்த டேமை பற்றின இஷ்யூ வந்து ரொம்ப நாளாக கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மத்தியில் போய்கிட்டு இருக்கு, இது யாருக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சே தானே அவரும் நடிச்சிருக்காரு. குஜராத் கலவரத்தை பற்றி பேசி ஆர்எஸ்எஸ் சைட்லேருந்து எதிர்ப்பு வந்த உடனே இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா மோகன்லால் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாரு, வருத்தம் தெரிவிக்கிறாரு, இந்த மாதிரி தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க, நான் வந்து யார் மனசையும் புண்படுத்துறது வந்து எங்கள் நோக்கம் இல்லை அப்படின்ட்டு. அதே தமிழருக்கு எதிராக இந்த மாதிரி முல்லை பெரியார் அணையை பற்றி இப்படி எடுத்திருக்காங்க, இதை பற்றி வாயை திறக்கலை இவங்க. எனக்கு ரொம்ப இதில் ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரிவ்யூ போடுற ரிவ்யூவர்ஸ், அதாவது ப்ளூ சட்டா மாறன்லேருந்து பல பேர் நான் பார்த்தேன், யாருமே இந்த முல்லை பெரியார் விஷயத்தை பற்றி ஒருத்தர் கூட பேசவே இல்லை. எல்லாருமே இந்த படம் எப்படி இருக்குது, இந்த குஜராத் மேட்டரை பற்றி சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க, இவங்க வந்து அதுக்காக இந்த படத்தை வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி யாருமே பேசவே இல்லை. ஆனால் இந்த விஷயம் யார் பேசி தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சையாக மாறுது, யார் பேசினதுக்கப்புறம் வெளியில் தெரியுதுன்னா, பொலிட்டீஷியன்ஸ் பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக பூம் ஆகுது. தமிழக மறுவாழ்வு கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் வந்து இந்த படத்தை பற்றி பேசினார், இப்படி ஒரு சர்ச்சையான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருக்குது, நமக்கு எதிராக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இதில் தலையிட்டு அந்த சர்ச்சைக்குரிய சீன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் இந்த படத்தை அனுமதிச்சாங்க தமிழ்நாட்டில் ஓட்டுறதுக்கு. டிஎன் அசம்பிளி வரைக்கும் இந்த விஷயம் போயிருச்சு. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே இந்த சர்ச்சைக்குரிய சீன்ஸ் எல்லாம் தூக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. சென்சாரில் முதல்ல கட் பண்ணல, ஆனால் படம் வெளியானதற்கு பிறகுதான் அதற்கு பிறகு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அது அத்தனையும் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வேஸ்ட்டாக போய் அரபிக்கடலில் கலக்கிற தண்ணி தானே மக்களுக்கு பயன்படுத்தோன்ட்டு அந்த காலத்தில் அந்த மகராசன் கட்டி விட்டு போனார். ஆனால் அதுக்காக இவ்வளோ வன்மத்தோடு இருப்பாங்க, இவ்வளோ வன்மமாக இதுலாம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நமக்கு. தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இந்த டேம் வந்து அன்சேஃப், எப்போ வேணால் உடையலாம், அந்த டேம் கட்டி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, இது மட்டும் உடஞ்சிதுன்னா பல மக்களுடைய உயிருக்கே ஆபத்து அப்படி இப்படின்ட்டு. நீங்களே கவனிச்சிருப்பீங்க, கேரளாவில் நிறைய இயற்கை பேரிடர்கள்லாம் வரும், ஃப்ளட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நடந்த அந்த வயநாடு நிலச்சரிவுலேருந்து பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அப்போல்லாம் கூட அந்த முல்லை பெரியார் அணை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக தானே இருக்குது. ஏன்னா அந்த டேமுங்கிறது இப்போ கட்டின லேட்டஸ்ட்டு கட்டுமானம்லாம் கிடையாது, இப்போ கட்டுற மாதிரி இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் வெள்ளைக்காரன் பீரியடில் கட்டினது. எங்கள் தாத்தாலாம் கூட சொல்லுவார், அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் கலவை கட்டி இப்போ கட்டுற மாதிரிலாம் கட்ட மாட்டாங்க, சிமெண்ட்டுக்கு பதில் சுண்ணாம்பு வந்து இது பண்ணுவாங்க, அவ்வளோ கிரிப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் கட்டின வீடுகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வெள்ளைக்காரங்காலத்தில் அந்த சுண்ணாம்பு கலவை, கருங்கல் இதெல்லாம் வச்சு அதை கட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, பல உயிர்கள் கூட போயிருக்கு. ஏன்னா அந்த முல்லை பெரியார் அணை இருக்கிற லொக்கேஷன்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கூட லைட்டாக ஒரு ஃபாரஸ்ட்டு ஃபீல் தான் நம்ம கொடுக்கும். இப்போவே அப்படின்னா 1800 காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான், ஃபுல்லாக காடு தான். அந்த காலகட்டத்தில் அந்த டேம் கட்டும்போது அங்கே வேலை செஞ்ச வேலையாட்கள் பல பேருக்கு விஷப்பூச்சி, பாம்புலாம் கடிச்சு பல பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டேம் கட்டிகிட்டு இருக்கிற அந்த டைமிங்கில் ஒரு கொடிய வியாதி ஒன்று வந்து அப்படியும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. அப்படி பல பேர் வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, உயிரிழந்து அவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் கட்டப்பட்ட ஒரு டேம் அது இன்றைக்கி வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. என் சுப்ரீம் கோர்ட்லேருந்தே வந்து ஆய்வு பண்ணுறாங்களே,
வீக்காக இருந்தால் ஓப்பனாக சொல்லிட போகிறாங்க, நமக்கு ஃபேவர் பண்ணணும்னு அவங்களுக்கு என்ன இருக்குது. ஆனால் அதெல்லாம் தெரியாமல் ரொம்ப வீக்காக இருக்குது, இப்போ இடிஞ்சிரும், இது இடிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படி இப்படின்ட்டு பல பேர் அவங்களுடைய இனவெறியை காட்டுறதுக்காக மக்களுடைய மனசில் விஷத்தை விதைச்சு இப்படிலாம் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. இப்போது நம்ம ஊர்லேயே யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்லீடான தவறான ஒரு விஷயத்த நார்மலாக இருக்கிற ஒருத்தன் சொல்கிறதுக்கும் மக்கள் மத்தியில் அபிமானம் உள்ள ஒரு விஜயோ அஜித்தோ சூர்யாவோ இப்படி மக்களை கவரக்கூடிய அந்த ஆட்கள் வந்து சொல்லும்போது அது தவறாகவே இருந்தாலுமே அது சரியாக தவறான்னு பார்க்க மாட்டாங்க. இவரே சொல்லிட்டாரு இப்படி ஒரு விஷயம் இருக்குது போல இருக்கு அப்படின்னு நம்பிடுவாங்க. மக்களை சொல்லி தப்பு இல்லை. ஸோ இந்த பிருத்திவிராஜ் மாதிரியான ஒரு ஆக்டர் வந்து இதை சொல்கிறாரு, ட்வீட் போடுறாரு, இப்படி ஒரு படத்தை எடுக்கிறாருன்னும் போது மக்களை எந்த அளவுக்கு அது தவறாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த முல்லை பெரியார் இஷ்யூன்னு கிடையாது, இந்த எம்புரான் படம் மட்டும் கிடையாது, பல மலையாள படங்களில் தமிழ்காரங்கனாலே ஒரு கெட்டவங்க மாதிரி ஒரு தப்பானவங்க மாதிரி தான் சித்தரிக்கிறாங்க அங்கே இருக்கிற டேரக்டர்ஸ். இது ஏன் தொடர்ந்து பண்ணுறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி தமிழனாலே பாண்டிங்கிறது திட்டமிட்டு ஒரு வெறுப்புணர்வை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்காங்க பல பேர். நமக்கு என்ன கேரளா பார்த்திங்கன்னா எதிரி மாநிலமா? நம்ம ஒரு சகோதர மாநிலம் தானே. நம்ம வந்து கேரளாவில் இருக்கிற பெரியார் நதியிலேருந்து முல்லை பெரியார் டேம்லேருந்து தண்ணி மட்டும்தான் எடுத்துக்கிறோம், கேரளாவுக்கு நம்ம மறுபடியும் எதுவுமே பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்டால் ஏன் பண்ணுறதில்ல? தக்காளி வெங்காயத்துலேருந்து காய்கறி ஐட்டம், அரிசி, அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல்ஸு, ஸ்பேர் பார்ட்ஸு, டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் தமிழ்நாட்டிலேருந்து தான் பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு போயிட்டுருக்கு. கேரளாவிலையும் அரிசி இதெல்லாம் வந்து விளைவிக்கிறாங்க, விவசாயம்லாம் பண்ணுறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான், ஸ்மால் ஸ்கேலுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர லார்ஜ் ஸ்கேலாக எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற தட்பவெப்பநிலை, எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சில கிளைமேட் சேஞ்சஸ்னால பார்த்திங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் அளவுக்குலாம் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. அதனால் தக்காளி வெங்காயத்துலேருந்து பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் அங்கே போகுது. அதே மாதிரி கேரளாவிலேருந்து எத்தனை பிள்ளைகள் வந்து இங்கே கல்வி படிக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம என்ன வேணான்னு சொல்கிறோமா இல்லை எதிர்க்கிறோமா? கிடையாது. அதே மாதிரி கேரளாவை சேர்ந்தவங்களுடைய பல நகைக்கடை, அதுக்கப்புறம் ஃபைனான்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே நடக்குது. எல்லாத்தையும் விட அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்னென்னா, கேரளாவில் எப்பப்பெல்லாம் இந்த இயற்கை பேரிடர் வருதோ, இந்த ஃப்ளட்டு வருதோ, நிலச்சரிவு, இந்த மாதிரி எந்த விஷயம் அங்கே நடந்தாலுமே ஃபஸ்ட்டு குரல் கொடுக்குறது தமிழ்நாட்டில் இருந்து தானே, ஃபஸ்ட்டு உதவி பண்ணுறது இங்கேருந்து தானே. 2018 வந்த கேரளா ஃப்ளட் ஆகட்டும், அதுக்கப்புறம் இப்போ வயநாடு நிலச்சரிவு, இந்த மாதிரி எந்த டிசாஸ்டர் நடந்தாலுமே இங்கேருந்து தான் பொருள் உதவி ஆகட்டும், நிதி உதவி ஆகட்டும், நம்ம தான் முதல் குரல் கொடுப்போம் அவங்களுக்கு. இப்போ கூட இந்த வயநாடு நிலச்சரிவுக்கு தமிழ்நாட்டு சார்பில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 5 கோடி ரூபாய் நிதி உதவி வந்து கொடுத்தாரு. கேரளாவுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல் குரல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து தான், நம்மகிட்ட இருந்து தான் வருது. ஆனால் தமிழனாலே ஒரு விரோதி மாதிரி பார்க்குறது, தமிழனாலே பாண்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சினிமா மூலயமா மக்கள் மத்தியில் வந்து ஒரு வன்மத்தை கொட்டுறது அங்கே உள்ள இயக்குனர்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாரையும் நான் குத்தம் சொல்லலை, தப்பு சொல்லலை, அங்கேயே நல்லவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஆட்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத உண்மையாக இருக்குது. நம்ம வந்து அவங்கள நம்மளில் ஒருத்தங்க அப்படின்னு நினச்சாலும் அவங்க நம்மளை வேற ஆளுங்கன்னு தான் நினைக்கிறாங்கங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது தெளிவாகவே பார்த்திங்கன்னா புரியுது.